நீங்கள் இங்கே ஒரு எலிப்பொறியை வைக்க போகிறீங்கன்னா அதில் என்ன ஆபத்து உள்ளே வராதுன்னு எழுதி வைப்பீங்களா? என்ன வைப்பீங்க? தின்பண்டம். அந்த எலி உள்ளே போகிறப்போ அது ஒரு அற்புதமான விருந்தாக தெரியும். அது டக்குன்னு மூடிக்கிட்டா அப்போ தான் ஆபத்து இல்லையா? ஒரு பொறியோட தன்மையே இதுதான். அதனால தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறோம், உங்கள் மனசை பயன்படுத்தி தீர்வு தேடினீங்கன்னா அது உங்களுக்கு புதுசாக சிக்கலை உருவாக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அதுவும் பிரச்சனை தானே. உள்ளே போகிற வரைக்கும் அது அருமையான தீர்வாக தான் தெரியும். உங்கள் மனசோட தன்மை எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பிரச்சனையை தீர்த்தா 10 பிரச்சனை தயாராக வச்சுருக்கோம் இல்லையா? அந்த 10 தீர்த்திங்கன்னா 100 தயாராக இருக்கும். அதெல்லாம் தீர்க்க முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கும் உங்கள் மனசோட செயல்பாட்டுக்கும் ஒரு இடைவெளியை உருவாக்குங்க. இடைவெளி வந்துட்டால் இப்போது அது உங்களை பாதிக்கிறது இல்லை. நீங்கள் செய்கிற சாம்பவி சூன்ய எல்லா கிரியாக்களும் இந்த நோக்கத்தில் தான் செயல்படுது.